மக்கள் நல கூட்டணியின் ஒரு அங்கமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சை கேட்கலாம். தன் மீதான அவதூறுகளும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளும் இப்ப இல்ல, தான் முதலா தேர்தலை சந்தித்த நாள்ல இருந்து தொடர்றதா சொல்றாரு திருமாவளவன். எனக்கு ஆதரவா பரிந்து பேசுவதற்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. கலைஞர்கிட்டயோ ஜெயலலிதாவிட்டோ போய் நல்ல தம்பி அவரு வச்சுட்டா நமக்கு நல்லது, அவரால் லட்சம் ஓட்டு வரும், ஒரு தொகுதிக்கு 10,000 20,000 ஓட்டு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனா எனக்கு எதிராக சொல்றதுக்கு ஏராளமான பேர் இருக்கிறான். அண்ணன் வைகோட்ட கூட சொல்லுவாங்க, எதுக்கு நீங்க அவரை சேர்த்துக்கிட்டா இப்படி ஆகும் அப்படி ஆகும், வீணா போகும், அவன் ஓட்டு போட மாட்டான், இவன் ஓட்டு போட மாட்டான் என்று சொல்லுவதற்கு ஆள் இருக்கிறார்கள். அவ்வளவு தடைகளையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறோம். 1999 முதலாக நான் தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைத்த போது இதே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் 5 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு 2001ஆம் ஆண்டு எல்லா தலைவரிடத்திலும் போய் சொன்னார், இவனை ஊக்கப்படுத்தாதே, இவனை ஊக்கப்படுத்தாதே, இவனை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளாதே. அப்ப அவர் எனக்கு என்ன பிரச்சனையே கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாத்தி நான் சண்டைக்கு போல. ஆனாலும் 2001 அந்த அவதூறு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. நான் போட்டியிட்ட தொகுதியிலேயே துண்டறிக்கைகள் கொடுப்பார்கள். அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு காலத்திலும் அப்படி நான் பொது இடத்தில் யாரையும் பேசி எனக்கு வழக்கமில்லை. தடி வார்த்தைகள் பேச எனக்கு தெரியாது, தண்டு முண்டா பேச எனக்கு தெரியாது, கெட்ட வார்த்தைகள் யாரையும் பேசி எனக்கு பழக்கமில்லை. என்னை ஈன்ற என் தாயும் தந்தையும் என்னை அப்படி வளர்க்கவில்லை. ஆனால் அபாண்டமாக நான் பிரசாதி பெண்களை நான் இழிவுபடுத்தி பேசினேன் என்று துண்டறிக்கை போட்டு வீடு வீடாக கொடுத்தார்கள். ஆனாலும் மங்களூர் தொகுதியில் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்றார். அன்றிலிருந்து தொடங்கியது அவதூறு, அதன் பிறகு உருவானது நட்பு, மீண்டும் அவதூறு தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அன்றைக்கு 2001 நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் சொன்னார், நான் வழக்கறிஞராக பதிவு கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த நிகழ்ச்சிக்கு போகாது என்று எல்லோரும் என்னை தடுத்தார்கள். ஆனாலும் நான் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன் என்றால், திருமாவளவனை நெருங்கி பார்த்த பிறகு அவரை நான் நேசிக்க தொடங்கிவிட்டேன். திருமாவளவன் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது என்று சொன்னார். திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறார், அவர் ஜனநாயகத்தின் பக்கம் இருக்கிறார். எனவே என் மூச்சுள்ளவரை நான் திருமாவளவனுக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னார். அதே போல்தான் இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்களும் தோழர் GR அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் எத்தனை அவதூறுகளை சொன்னாலும் பழிகளை சொன்னாலும் திருமாவளவன் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உழைக்கிற மக்களுக்காக, பாட்டாளி வர்க்கத்திற்காக, சிலரி கிடைக்கிற விளிம்புகளை மக்களுக்காக போராடுகிற ஒரு போராளி என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய கைகளை இறுகப்பட்டு இருக்கிறார்கள். ஏதாவது காரணம் சொல்லி இந்த கூட்டணியை உடைக்கலாமா? அவங்களுக்கு என்ன இப்படி கூச்சல் போடுவதை கூட ஒரு காரணமாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, அவங்க யாராவது கட்டுப்படுறாங்களா, அவங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா, அவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் நீங்க எப்படி சகிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க அவரை உதறி தள்ளுங்க சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அண்ணன் வைகோ அவர்களும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் இன்றைக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால் அனைத்து தரப்பு சமூகத்தினரின் நலன்களுக்காக போராடுகிற இயக்கம் இந்த இயக்கம் இது வெறும் சாதி அரசியலை வைத்து சாதி சங்கமாக இயங்கவில்லை. இது ஒரு அரசியல் கோட்பாட்டை வைத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, பெண்களுக்காக, விளிம்புநிலை சமூகத்தினருக்காக, உழைக்கிற பாட்டாளி வர்க்கத்தினரின் மீட்சிக்காக போராடுகிற ஒரு கோட்பாட்டு பார்வையுள்ள ஒரு இயக்கம் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிறார்கள். நாமும் கைகோர்த்திருக்கிறோம். எனது தோழர்களே, நம்முடைய கூட்டணி உடையும் என்று சில பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையை முடித்திருப்பவர்கள் நாம் தான். இன்னும் சில பேர் கூட்டணியை அமைக்கவில்லை. திமுக கூட்டணி இதுதான் என்று சொல்ல முடியவில்லை அவர்களால், அதிமுக கூட்டணி இதுதான் என்று சொல்ல முடியவில்லை அவர்களால், இன்னும் சில கட்சிகள் முடிவை எடுக்க முடியவில்லை. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த நிலையில் 2 நாட்களில் எல்லோரும் முடிவெடுத்தாக வேண்டும். நாம் எல்லோரையும் விட 100 அடி முன்னால் தான் இருக்கிறோம். 3 கட்ட பரப்புரையிலும் நாம் கண்ட காட்சி, நம்முடைய கட்சி தொண்டர்களையும் தாண்டி பொதுமக்கள் வெகுவாக இந்த அணியை விரும்புகிறார்கள். நல்ல ஒரு மாற்றம் நிகழப் போகிறது என்பதற்கான அறிகுறி தெரிகிறது.
கண்ணு கட்டிய தூரம் வரையில் கடலென மக்கள் திறந்திருக்கிறார்கள். இது எதற்கான அறிகுறி? தமிழகத்தில் மே 16ஆம் தேதி தீர்ப்பு எழுத போகிறார்கள். மே 19ஆம் தேதி தமிழ்நாட்டின் அரசியல் தலைகீழாக புரண்டது, தமிழ்நாட்டு அரசியல் தலைகீழாக புரண்டது என்கிற வரலாறு பதிவாக போகிறது. ஆகவே இந்த நொடியிலிருந்து இந்த 4 தலைவர்கள் எப்படி கைகோர்த்து களமாடுகிறோமோ, நல்லது கெட்டதுகளை சீர்தூக்கி பார்த்து ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி மக்கள் நலனை மட்டுமே அக்கறையாக கொண்டு எப்படி கைகோர்த்து நிற்கிறோமோ, அதை போல மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், பேரூர் அளவில், கிளையளவில் இடதுசாரிகள், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து களப்பணி ஆற்ற வேண்டும். வெறும் ஓட்டு வாங்குவதற்கான முயற்சி அல்ல தோழர்களே, 2 பெரும் சக்திகளை வீழ்த்துவதற்கான முயற்சி.